இவற்றில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 12 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 1521 மாணவர்களுக்கு 150.69 கோடி கல்வி கடன் வழங்கியிருக்கிறது. அதே போல 21 தனியார் வங்கிகள் 557 மாணவர்களுக்கு 17.59 கோடி கல்வி கடன் வழங்கியிருக்கிறது. இவற்றில் மிக அதிகமாக கனரா வங்கி 387 மாணவர்களுக்கு 44.5 கோடி வழங்கி இருக்கிறார்கள். அதான் முதல் இடம். இரண்டாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 378 மாணவர்களுக்கு 32.99 கோடி வழங்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கனரா வங்கிக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த இரண்டு வங்கியினுடைய உயர் அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து இன்றைக்கு நாம் கௌரவித்திருக்கின்றோம். இது மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி என்பதற்காக. மூன்றாவது, இந்த ஆண்டு தனியார் வங்கிகள் ஏறக்குறைய நான் முதலே குறிப்பிட்டதை போல 15 கோடி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது தனியார் வங்கிகளால் என்பது. இவற்றில் 4 புதிய சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நான் முதலே குறிப்பிட்டதை போல முதல் சாதனை 150 கோடி தாண்டிய இந்தியாவின் அநேகமாக 2வது மாவட்டமாக மதுரை மாவட்டம் இருக்கலாம் கல்வி கடன்ல. நாம 4 ஆண்டுகளுக்கு முன்பு முதலில் 2021 99.29 கோடி இருந்தோம். 2022 117.9 கோடி வழங்கணும். 2023 125.98 கோடி. இந்த ஆண்டு 168.28 கோடி என்ற இலக்கை எட்டி இருக்கிறோம். இது ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாட்டினுடைய கல்வி கடன் வழங்குகிற மாவட்ட சராசரி 35 கோடி. அதாவது கடந்த ஆண்டு தமிழ்நாட்டை 1100 கோடி தமிழ்நாடு முழுக்க வழங்கப்பட்டது. மாவட்ட சராசரி 35 கோடி. நாம இந்த ஆண்டு 168.28 கோடி வழங்கியிருக்கோம். மாவட்ட சராசரியை விட 4 மடங்கு மதுரை மாவட்டம் அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான சாதனை. மூன்றாவது, எங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோள், நான் நாடாளுமன்றத்தினுடைய கல்வி நிலைக்குழு உறுப்பினராக இருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் நிலைக்குழுவினுடைய பரிசீலனை கூட்டம் மும்பையிலே நடந்த பொழுது மும்பை மாநகரத்தில் கல்வி கடன் விண்ணப்பிக்கிற மாணவர்களுக்கு 80% அதிகமான மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட்டது. ஆனா அதுவே தமிழ்நாடு அல்லது இந்தியாவின் பிற பகுதியில் ஆவரேஜ் ரேஷியோ என்பது 30% 40% இருந்தது. அதுலதான் நம்ம ஒரு பெரிய மும்பைக்கு பொருந்துகிற அதே விதிதான் மதுரைக்கும் பொருந்தும். மும்பையில கல்வி கடன் வழங்குகிற இதே வங்கிகளுக்கு ஆர்பிஐ வழிகாட்டுதல் தான் இந்தியா முழுக்க பொருந்தும். எனவே மதுரைக்கு மட்டும் ஏன் அது பொருந்தாது என்ற அடிப்படையில் தான் வேலை பார்த்தோம். இந்த ஆண்டு இந்தியாவில் மும்பைக்கு அடுத்து 80% கல்வி கடன் வழங்கிய மாநகரமாக மதுரை மாநகரம் இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமானது. சென்னையோ ஹைதராபாத்தோ கல்கத்தாவோ கூட கிடையாது, டெல்லி கூட கிடையாது. 80% சாங்ஷன் ஆவரேஜ் 80% இந்த ஆண்டு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது மிகப்பெரிய சாதனை.